நாங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் என்பது வெறும் 25,000 ரூபாய் தான். இது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு சட்டமாகும். பட்டியலின மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் பதவியில் அமர்வதற்குரிய ஒரே வாய்ப்பான இடமாக கருதப்படக்கூடியது இடஒதுக்கீடு என்பது எதிரான சட்டமாகும். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழகத்தில் உள்ள 7,000 கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து கௌரவ விரிவுரையாளர் கனிராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை அரசு கல்லூரிகள் உள்ளது, அதில் எவ்வளோ பேர் மொத்தமாக கௌரவ விரிவுரையாளராக வேலை பார்க்குறாங்க? அவங்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு 50,000 ஊதியம் தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தொடர்ந்து போராட்டு வரீங்க. உங்கள் போராட்டம் எந்த வடிவில் இருக்குது? தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7,000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது பணிபுரிந்து வருகின்றனர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கௌரவ விரிவுரையாளர்கள் நிரந்தர பேராசிரியர்கள் பணி ஓய்வு வருகின்ற போது அதை கணக்கிட்டு கௌரவ விரிவுரையாளர்களை இவர்கள் தேர்ந்தெடுப்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. 2008ற்கு பிறகு நிரந்தர பணியிடங்கள் ஏதும் நிரப்பப்படாத சூழலிலே கௌரவ விரிவுரையாளர்களை கண்டுதான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுடைய இதய துடிப்பாக இருக்கக்கூடியது கௌரவ விரிவுரையாளர்கள் தான். ஆனால் இவர்களை பேச்சளவில் பேராசிரியர்கள் என்ற முறையில் இவர்களை அழைக்கின்ற பொழுது இவர்களுடைய உள்ளமானது மிகவும் குளிர்ந்து காணப்படும். இவர்களை பேராசிரியர் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அங்கு வாழக்கூடிய ஆசிரியருடைய வாழ்வியலை பொறுத்தவரை தாங்கள் ஏதோ ஒரு பேருக்கு ஆசிரியராக வாழ்வது என்பதுதான் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட மன வேதனையாகும். இந்த சமூக பொறுப்புள்ள ஒரு பணி, மாணவர்கள் கற்பித்தல் பணி ஒரு திருப்திகரமாக செய்கிறாங்க. ஆனால் ஊதியம் திருப்தி கிடையாது. ஊதியமும் திருப்திகரமாக இல்லை. இங்கே என்ன அப்படின்னா உள்ளமும் திருப்தியாக இல்லை. ஊதியம் மட்டும் கிடையாது, உள்ளமும் திருப்தியாக இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு நிரந்தர பேராசிரியர் என்ன வேலையை பார்க்கிறாரோ அதை விட கூடுதலாகவே இந்த கௌரவ விரிவுரையாளர்களுடைய பணி என்பது மிக அதிகமான பணியாக இருக்கிறது. நிரந்தர பேராசிரியர் பணியிடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 3 லட்சம் ரூபாயாக அவர் சம்பளம் பெறுகின்ற பொழுது நாங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் என்பது வெறும் 25,000 ரூபாய் தான். ஆனால் பல்கலைக்கழக மானிய குழு என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 50,000 வழங்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கும் ஏற்கனவே உத்தரவு ஒன்றை இட்டிருக்கிறது. ஆனால் அதில் தமிழ்நாடு அரசானது என்னால் இவ்வளவு தூரம் நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த அரசால் என்னால் இவ்வளவு தொகையினை என்னால் வழங்க முடியாது என்று அது மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை பொறுத்தவரையில் இதுகாரும் அவர்கள் பணியில் சேர்கின்ற பொழுது அவர்கள் 6,000 ரூபாய் சம்பளத்தை பெற்றவர்களாகவும் அதன் பிறகு 8,000 சம்பளம் பெற்றவர்களாகவும் அதற்கு பிறகு 10,000 சம்பளம் பெற்றவர்களாகவும் அதற்கு பிறகு வரக்கூடிய அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்ப 5,000 ஊதியத்தினை உயர்த்தி தந்து இப்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் ரூபாய் 25,000 மட்டுமே பெற்றுக்கொண்டு இருக்கின்றனர். எனவே இவர்களுடைய வாழ்வையை பொறுத்த வரைக்கும் இந்த 25,000 வழங்குவதிலும் கூட நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11 மாதம் தான் உங்களுக்கு சம்பளம். அதாவது அது எப்படி அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து சம்பளத்தை கணக்கில் எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய அந்த மார்ச் மாதம் எண்டோட நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் வரைக்கும் தான் சம்பளம் உண்டு. இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மே மாதம் வருது இல்லையா, அந்த மே மாதம் முழுக்க வந்தோன்னா விடுமுறை காலமாக இருக்கும். அந்த விடுமுறை காலகட்டத்தில் இவங்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்போ 11 மாதம் மட்டும்தான் சம்பளமே ஒழிய 12 மாதம் கிடையாது. அதே சமயத்தில் பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, பல்கலைக்கழகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு 12 மாதமும் ஊதியம் உண்டு. அப்போ இங்கே 11 மாதம் சம்பளம் இங்கே கொடுக்கின்ற பொழுது 12 மாதம்ங்கும் பொழுது எனக்கு அந்த 1 மாதம் ஊதியம் வழங்கப்படாத சூழ்நிலையில் அங்கே நான் என்ன இருந்தேன் அப்படின்னா என்னுடைய பணியானது தொடர்ச்சியான பணியாக இல்லாமல் இடையில் ஓய்வு பெற்று மீண்டும் அதை ரினியூவல் பண்ணக்கூடிய அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். இல்லை, 1 மாதம் லீவு இல்லையா கல்லூரிகளுக்கு விடுமுறை உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு சம்பளம் என்பது கிடையாது. அந்த சம்பளத்தை எனக்கு மொத்தத்திலே வழங்காது அரசு. பர்மனன்ட் லெக்சருக்கும் கஸ்ட் லெக்சருக்கும் கல்வி தகுதி ஒரே தகுதி தான். தகுதி ஒன்று. ஆனால்
நிரந்தர பேராசிரியர் பணியில் இருப்பவர்களை விட இப்போது இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் என்போர் அதிகமான கல்வி தகுதியினை உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ அரசு கல்லூரிகள் இருக்கின்றது சார்? சார், தமிழ்நாடு முழுக்க அரசு கல்லூரிங்கிறது வந்தோம்னா நம்மளால ஒரு குறிப்பிட்ட கணக்கு சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு உறுப்பு கல்லூரி இருக்கும், அந்த உறுப்பு கல்லூரி பல்கலைக்கழகத்தின் கீழ் உறுப்பு கல்லூரியா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்தின் உறுப்பினர் என்னென்ன பாரு அப்படின்னா, இதை எனக்கு அரசு கல்லூரியா நீங்க மாத்தி கொடுங்க பாரு. அப்ப தினந்தோறும் அல்லது மாசத்துக்கு 2 கல்லூரிகளோ 3 கல்லூரிகளோ தொடர்ச்சியா வந்து என்னதுன்னா அரசு கல்லூரிகளாக அது வந்து என்னன்னா மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது அவர்களுடைய நிதிக்கு ஏற்ப வந்து என்ன மாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படி மாற்றுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணியாற்றி இருக்கிறார்கள் இவர்களுக்கும் இடையிலேயே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. அது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த பணியிடத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய பணி அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த பணி அனுபவத்தில் இங்க மாறுபாடு ஏற்படுகிறது. அப்ப இந்த பணி அனுபவ மாறுபாடுகள் ஏற்படுதில்ல, இந்த பணி அனுபவ மாறுபாடுகளை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் உயர்கல்வித்துறையுடைய வசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இல்லை. அப்போ அடிப்படையில் இவர்களும் இவர்களோடு சேர்ந்து கௌரவ விரிவுரையாளர்களாக இயல்பாகவே இவர்கள் மாறிக்கொள்கிறார்கள். அப்ப இங்க சங்கங்கள் எடுக்கக்கூடிய போராட்ட முறைகளுக்கு ஏற்ப எல்லோரையும் ஒன்றாக்கி போராட்டத்தை இவர்களால் வழிவகுக்க முடியவில்லை. எனவே சங்கங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் என்பது அவரவர்களுடைய விருப்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் ஏற்ப அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப அமையக்கூடிய இது போன்ற சூழ்நிலை தான் என்ன நடக்கும் அப்படின்னா, புதிய புதிய சங்கங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே கௌரவ விரிவுரையாளருக்கு என்று தனித்தனியான சங்கங்கள் இங்கே தொடர்ச்சியாக வந்து உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது கௌரவ விரிவுரையாளருடைய வாழ்வில் ஒட்டுமொத்த வெளிச்சத்தை பாய்ச்சுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த வெளிச்சத்தை பாய்ச்சவில்லை. எனவே அவரவர்கள் தங்களுக்கு ஏற்ப தங்களுடைய நோக்கம் எப்படியெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அந்த அடிப்படையில் இப்போது பிரிந்து புதிய புதிய சங்கங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய நம்பர் வந்து 7000 கெஸ்ட் லெக்சரர், 7000க்கும் மேற்பட்டவர் இருக்கிறார்கள். இது வந்து இங்க மட்டும்னு கிடையாது, அரசு சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் இருக்கு, அங்கேயும் இதே மாதிரியான கௌரவ விரிவுரையாளர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 7000 என்பது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டும்தான் 7000 பேர் இங்க மட்டுமே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கல்வி தகுதி என்ன சார் கெஸ்ட் லெக்சரர் பணியாற்றுவது? சார், கெஸ்ட் லெக்சருக்கு உண்டான கல்வி தகுதி ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கல்லூரி இருக்குன்னா அந்த கல்லூரியில் மட்டும் என்ன செய்வாங்கன்னா சிம்பிளா வந்து என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று போடுவாங்க, இந்த பணியிடம் காலியாக இருக்கிறது, எனவே இதற்கு விண்ணப்பிப்போர் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பத்திரிகை விளம்பரங்கள்லாம் கிடையாது. அப்போ பத்திரிகை விளம்பரம் இல்லாத போது என்ன செய்வாங்கன்னா, அங்கே ஏற்கனவே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா தனக்கு வேண்டப்பட்டவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எடுத்து உள்ளுக்குள்ள ஒரு ஆட்சி மன்ற குழுன்னு சொல்லி ஒரு 4 பேரை வச்சிருப்பாங்க. இவர்கள் மூலமாகவே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அந்த கமிஷன், அது யூனிவர்சிட்டி கமிஷனுக்கு பதிலாக இங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய அந்த ஆட்சி மன்ற குழுன்னு சொல்லி ஒரு 4 பேரை வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களை வச்சு அந்தந்த துறை ரீதியாக என்ன செய்வாங்கன்னா இவங்க எடுத்து போட்டுக்குருவாங்க. ஆனா அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படின்னா, அரசு கலைக்கல்லூரிகளில் ஒரு ரெக்கார்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. யார் யாருக்கு நீங்க போஸ்டிங் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ முன்னாடியே வந்து என்ன செய்யணும்னா அப்ளிகேஷன் நம்ம கொடுத்து வச்சிடலாம். இப்போ நான்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2017 நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், அடுத்து 2018 ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். வரக்கூடிய ஆட்கள் முழுக்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருமே இல்லாம அவர்களுடைய விருப்புகளுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யணும் அப்பாயின்மெண்ட் ஆடுறாங்க நடக்கு. அதற்கு பிறகு 2023 தான் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கழிச்சு நீங்க பார்த்துங்க, 2017 நான் கொடுக்குறேன், நான் எனக்கு தகுதி வந்து இல்லைன்னு சொல்லி வருது. நான் அப்பவுமே எம்ஏ வச்சிருக்கிறேன், எம்ஃபில் வச்சிருக்கிறேன், நெட்டு ஜேஆர்எஃப் வச்சிருக்கேன், பிஹெச்டி ரன்னிங்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்பவுமே என்னால முடியல. நெட்டு பாஸ் பண்ணி நெட்டு ஜேஆர்எஃப்பும் கையில் வச்சிருக்கேன் சார், அப்பவே முடியல. அதுக்கு பிறகு நான் 2018 கொடுக்குறேன். 2018 கொடுத்தும் அதே துறையினுடைய தலைவர் என்ன பண்றாப்ல அப்படின்னா இன்னொரு நபரை எடுத்து போடுறாங்க. அப்ப கேட்டதுக்கு அவங்கள பார்க்கின்ற பொழுது எனக்கு பாவமா இருந்தது, நான் போட்டேன் அப்படிங்கிறேன். அதற்கு பிறகு 2023 ஜனவரியில் டிஆர்பி போர்டு மூலமா போடப்பட்ட அப்பாயின்மெண்ட்ல தான் நான் உள்ளே நுழைய முடியுது. அப்போ இந்த இதுக்குள்ளலாம் என்னால் நுழைய முடியாத ஒருவன் நான் 2023 அப்பாயின்மெண்ட்ல வர்றேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏற்கனவே 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலமாக கௌரவ விரிவுரையாளர்களாக பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அரசாணை எண் 56 ஒன்று இருக்கு, அதை வைத்து நிரந்தரப்படுத்த சொல்வது. அந்த நிரந்தரப்படுத்த சொல்லுகின்ற பொழுது இங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர்கள் மட்டுமே உள்ளுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக அதற்கு பின்னாடி 10 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சமாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் யாரும் நிரந்தர பணியிடத்தை நோக்கி செல்ல முடியாதாக இருக்கிறது. எனவே அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நாங்க முன்னாடி போயிருந்தோம்,
நீங்கள் பின்னாடியே எங்களுக்கு பின்னாடியே நீங்கள் வாங்க அப்படிங்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அங்கே போடக்கூடிய வேக்கன்சி வந்து காலி பணியிடங்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அங்கே உண்மையிலேயே வேக்கன்சி எவ்வளவு தேவை இருக்குது அப்படின்னா, இப்போ 4000 வேக்கன்சி வந்து இப்போ போட வேண்டியது இருக்குது உயர்கல்வித்துறையில். இந்த 4000 வேக்கன்சி போடுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் 7000 பேரில், இதில் கிட்டத்தட்ட 3850 பேர் நல்ல முறையில் குவாலிஃபைடு பர்சனாக உட்காந்துருக்காங்க. ஆண்டுகளுக்கு மேலே பணியாற்ற அனுபவம் இருக்கின்றது. பணியாற்றக்கூடிய அலுவலர்களோட எம்ஏ முடித்தவங்க, எம்ஃபில் முடித்தவங்க, நெட்டு முடித்தவங்க, செட்டு முடித்தவங்க, நெட்டு ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, இப்படி ஃபுல்லி குவாலிஃபைடில் இருக்கக்கூடியவர்களே கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 4000 பேரை எடுத்து அரசு நினைத்தால் ஒரே ஒரு கொள்கை முடிவுடைய வரைவில் இவர்கள் எல்லோரையுமே நேரடியாக வந்து என்ன செய்யலாம்னா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து அந்தந்த கல்லூரிகளில் உள்ள பேராசிரியர்கள் வந்து குறுக்கு வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அப்படி நான் சொல்ல வரல. அதாவது அந்த நேரங்களில் வந்து என்ன, அந்த முறைகள், அந்த பணியிடங்கள் விண்ணப்பிப்பதும் பணியிடத்திற்குரிய நிரப்புதலும் ஒரு சரியான வழிகாட்டுதல் நெறிமுறையின்றி இருந்தது. ஆனால் 2023க்கு பிறகுதான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய வழியாக இவை அனைத்தும் நிரப்பப்படுகிறது. அது உண்மையிலேயே பெருமைத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பாக 5 பேர் மட்டுமே ஒரு இன்டர்வியூக்கு வரக்கூடிய இடத்துல என்னால் உள்ள நுழைய முடியலை. ஆனால் டிஆர்பி மாதிரியான போர்டுகள் வருகின்ற பொழுது என்னால் வந்து என்ன செய்யுது, உள்ள நுழைவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த உளவியல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னா, இங்கே பணியிட வாய்ப்புகள் அனைத்துமே வந்து என்ன இருக்கிறது. ஆனால் பணியிடத்தை நிரப்புவதற்கு உயர்கல்வித்துறையானது தயங்கி கொண்டே இருக்கிறது. அதாவது ஒரு கெஸ்ட் லெக்சருக்கு கல்வி தகுதியும் இருக்கின்றது, அனுபவ தகுதியும் இருக்கின்றது. ஆனா பணி நியமனத்தில் கோளாறு அங்க வந்து ஒரு பார்ஷாலிட்டி. ஆமா, அதாவது பார்ஷாலிட்டின்னு சொல்ல முடியாது. அதாவது அதை நம்ம பார்ஷாலிட்டிங்க கூடிய அடிப்படையில் பார்க்க முடியாது. அதாவது அதற்கான சரியான ஆட்சி மன்ற குழு வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல. சரியான முறைகள் வடிவமைக்கப்பட வேண்டும். சரியான முறைகள் வடிவமைக்கப்படும். அதாவது அதற்கு முன்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவ விரிவுரை தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைகள் அனைத்துமே இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற முடியாத அடிப்படையில் ஒரு கோளாறு சார். ஆனால் 2023 ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாமே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மிக சரியாக நிரப்பப்பட்டு இருக்கிறது. அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில? சார், அரசு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதிய பணியிட வாய்ப்புகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை எடுப்பதாக திட்டமிட்டு ஏற்கனவே அறிவிப்புகள் செய்யப்பட்டு இருக்கிறது. அதற்கு தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லோரும் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு எடுக்கப்படவில்லை. இப்போது ஏற்கனவே கிட்டத்தட்ட கௌரவ விரிவுரையாளர் சார்பாக 7-8 சங்கங்கள் இருந்து கொண்டிருக்க வேளையில் இப்போது புதிதாக SC/ST சங்கம் என்ற ஒரு சங்கமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த SC/ST சங்கம் என்ன கேட்கிறது என்று சொன்னால், மொத்தம் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 8500க்கு மேற்பட்டவையாக இருக்கிறது. இந்த 8500க்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த காலி பணியிடங்களில் காலி பின்னடைவு பணியிடங்கள், அதாவது பேக்லாக் வேக்கன்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலி பின்னடைவு பணியிடங்கள் மொத்தம் எனக்கு எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 3800க்கு மேற்பட்டவை இருக்கிறது. இந்த பணியிடங்களை எங்களுக்கு நீங்கள் நிரப்பித்தாருங்கள் அப்படிங்கிறது இந்த சங்கத்துடைய புதிய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது இப்போ வந்து 7000 பேர் இருக்கீங்க, ஆனா வேகன்சி அதோட அதிகமாகவே இருக்கிறது. அப்ப அந்த பின்னடைவு பணியிடங்களை அரசு வந்து என்ன செய்யலாம், இதுவரைக்கும் முறையாக வெளிப்படுத்தவில்லை. எனவே இந்த பணியிடங்களை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். இது எப்ப காலி பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அப்படின்னா 2007 வாக்கில் ஒரு 600 சம்திங் அரசு கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய SC/ST பணியாளர்கள் வந்து நிரப்பப்படுதாங்க, பேராசிரியர் பெருமக்கள் நிரப்பப்படுதாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா மருத்துவர் கிருஷ்ணசாமியுடைய அந்த வெள்ளை அறிக்கை கேட்டதுடைய விளைவாக முன்னாள் முதல்வராக இருந்திருக்கக்கூடிய கருணாநிதியுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படுது. அதற்கு பிறகு இந்த காலி பின்னடைவு பணியிடங்கள் எதுவும் நிரப்பப்படவில்லை. இதில் இன்னொரு விஷயம்னா முக்கியமானது அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடியது, அதற்கு பிறகு உள் ஒதுக்கீடுங்கக்கூடிய ஒன்று உருவாகிறது. இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த உள் இட ஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். உள் இட ஒதுக்கீடுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 18% இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் அருந்ததிய சமூகத்தினருக்கு 3% உள்ஒதுக்கீடு, அதுதான் உள்ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அடிப்படையில் பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த 3800க்கு மேற்பட்ட காலி பின்னடைவு பணியிடங்கள் பேக்லாக் வேகன்சில நீ மறுபடியும் அந்த 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில்
3800 பணியிடங்கள்ல 3% கூடிய பெயர்ல நீ அவ்வளவையும் தூக்கி நீ மீண்டும் அருந்ததியருக்கு கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாமே வெளிவருவதற்கு முன்பாகவே இந்த காலி பின்னடைவு பணியிடங்கள் இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். ஏன் அப்படின்னா 2007 தான் தூய்மை பணிபுரிவோர்களுக்கென்று ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த தூய்மை பணிபுரிவோருக்கு கருணாநிதியுடைய காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க அப்படின்னா 1.25 கோடி என்ன செய்யுதுன்னா அதாவது நிதியாக கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு நலவாரியம் ஒன்றை கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மலம், சாக்கடை இவற்றில் துப்புரவு பணிகளில் ஈடுபட முடியாத ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்காக மறுவாழ்வு திட்டம்ங்கக்கூடிய முறையில் அது அறிமுகப்படுத்தப்படுது. அப்படி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அங்க அதுல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகும் விடல. கருணாநிதியுடைய ஆட்சி காலகட்டத்தில் மறுபடியும் விடல. அவங்க மறுபடியும் என்ன செய்தாங்கன்னா 2008 மார்ச் மாதம் நினைக்கிறேன். மார்ச் மாதம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜனார்த்தன் சொல்லி நீதியரசர் ஜனார்த்தனுடைய தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதை என்ன செய்தாங்கன்னா தீர்மானம் பண்ணுறாங்க. இவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுப்பது சாத்தியமா அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் கேட்குறாங்க. அதற்கு பிறகு 27/1/2008 முதல்ல 3% இடஒதுக்கீடுக்கான அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. நான் இன்னைக்கு உங்களுக்கு நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய இதே நாள் 27/1 இன்னைக்கு 2024 அன்னைக்கு 27/1/2008 தான் முதல்ல என்ன செய்யுதுன்னா அரசாணை முதலாக பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணையில அவர் நீதிபதி ஜனார்த்தனன் சொன்ன அந்த கமிட்டி என்ன சொல்றது அப்படின்னா இவர்களுக்கென்று இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று குறிப்பிட்டு விடுகிறார்கள். ஆனால் அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய 200.0 இந்த சுழற்சி முறைன்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த சுழற்சி முறைங்கக்கூடிய அடிப்படையில் மிகப்பெரிய சூழ்ச்சி திரையானது இங்கே பின்னப்படுகிறது. எப்படி பின்னப்படுகிறது அப்படின்னு கேட்டேன்னா முதல்ல போடக்கூடியது ஒரு ஓசி வேகனை. இப்போ ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு பேராசிரியர் பணியிடம், அதுக்கடுத்து 2 இணை பேராசிரியர் பணியிடம், அதுக்கடுத்து ஒரு 4 உதவி பேராசிரியர் பணியிடம். இப்படி தொடர்ச்சியாக அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் இங்க மாறாக என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது ஒரு ஓசி கோட்டா போட்டாச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியது என்ன ஆகிப்போம்னா SIA வேகன்சி வரும். இதுதான் பேராசிரியராக இருந்தாலும் சரி அல்லது அதுக்கடுத்து வரக்கூடிய இணை பேராசிரியராக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய உதவி பேராசிரியர் பணியிடங்களாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் இவ்வாறே நிரப்பப்பட்டு விடும். அப்போ என்ன ஆகிப்போம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்கள்ல யார் யார் படித்து முடித்து விட்டு முனைவர் பட்டம் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட இனி ஒரு 35 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை இதற்கான வேலை வாய்ப்பினை அவர்கள் இழந்து விடுவார்கள். இது ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கெஜெட்டட் போஸ்ட் அனைத்திலும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே பட்டியலின மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் பதவியில் அமர்வதற்குரிய ஒரே வாய்ப்பான இடமாக கருதப்படக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர்களாக பணிபுரிவது மட்டும்தான். எனவே இதில் இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களை இவர்களுக்கு அவர்கள் காலி பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இதில் மீண்டும் 3% இடஒதுக்கீடுங்கக்கூடிய பெயரில் உள் இடஒதுக்கீடு எனும் பெயரிலோ இது போன்ற சூழ்ச்சி திரைகளை மீண்டும் பின்னக்கூடாது என்பதைத்தான் தமிழ்நாடு அரசிற்கு இந்த இடத்தில் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன்னா பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அவர்கள். ஏன்னா இது எப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டு முறையாக அமுல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டேன்னா 2008 இவர்களுக்கான அரசாணை பிறப்பிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் தொகையில் இவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள்னா 15.3 விழுக்காடுகள் மட்டுமே இருக்கிறார்கள். யாரு? அருந்ததிய சமூகத்தினர். ஏனைய பட்டியலின மக்கள் எவ்வளவு இருக்கான் அப்படின்னா 84.7% இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் அவர்கள் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் அருந்ததியர் சமூக மக்கள் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு என்பது 1.9% மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியமே ஒழிய மாறாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியிடங்களுடைய வாய்ப்பு 1.1 கூடுதலாகவே எடுத்து தரப்படுகிறது. அப்போ 3% இடஒதுக்கீடு மட்டுமே இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் அருந்ததியர் சமூகத்தை விட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் என்போர் இவர்களை விட 5 மடங்கு கூடுதலாக இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு 3% வழங்கப்பட்டால் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு 15% இடஒதுக்கீடானது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப 15 3 18 ஆச்சு. அப்ப ஏனைய சமூகங்களாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய பறையர்கள், சாம்பவர்கள், வண்ணார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், ஆதி திராவிடர்கள், இவர்கள்லாம் அப்போ வள்ளுவர்கள், இவர்கள்லாம் அப்போ எங்கே போய் இடஒதுக்கீட்டை பெறுவார்கள்? அப்போ அடிப்படையில் இந்த சட்டம் என்பது மிகப்பெரிய கோளாறு. இது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு சட்டமாகும்.
இந்த இடஒதுக்கீடு என்பது எதிரான சட்டமாகும். ஆனால் இதே வேளையில் தான் 3.5% இடஒதுக்கீடு என்பது கிறித்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிறித்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் அரசுக்கு உடனடியாக அவர்கள் திருப்பி அளிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ஏன் திருப்பி அளித்தார்கள் என்பது அடிப்படையில் கவனிக்கக்கூடியது. ஏமனா அதற்கு அடுத்து வரக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருடைய பட்டியலுக்குள் இவர்கள் செல்ல முடியாதவாறு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி திரையானது அங்கே பின்னப்படுகிறது. ஆனால் இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருந்ததியர் இடஒதுக்கீடானது எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு தனியாகவும் உண்டு, மீதி இருக்கக்கூடிய 15% இடஒதுக்கீட்டிலும் இவர்கள் உள்ளே நுழையலாம். இப்படி அவர்களுக்கு 2 விதமான வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. இவை தவிர ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகத்தினுடைய அமைப்புகள் அனைத்துமே எங்களுக்கு 3% இடஒதுக்கீடு போதாது, எங்களுக்கு 6% இடஒதுக்கீடு வேண்டும் என்று இப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இதுல ஒரு 6 ஏற்கனவே பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய 15லையும் ஒரு 6 எடுத்தார்கள் என்று சொன்னால் அப்போ 6 12% ஆகிவிட்டது. மீதி இருக்கக்கூடியது என்ன நடக்கும் அப்படின்னா, மீதி 6% மட்டும் இருக்கும். இந்த 6%க்குள் ஏனைய மக்கள் இங்கே போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே இங்க இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலி பின்னடைவு பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுது 3% உள்ளிடஒதுக்கீட்டை பின்பற்றாது அவர்களையும் இவர்களுக்கு சமமாக பாவித்து இந்த காலி பின்னடைவு பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறை நிரப்ப வேண்டும் என்பதுதான் அந்த சங்கத்தினுடைய கோரிக்கையாக இப்போது இருந்து கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு இப்போது மாதத்துக்கு 25,000 கொடுக்குறாங்க, 25,000 பணி நிரந்தரம் செய்யப்பட்டா 50,000 உயர்த்தப்படும். இல்ல, பணி நிரந்தரம்ங்கிறத விட இது பணி நிரந்தரத்துக்கு பணி நிரந்தரம் என்பது வந்துன்னா யுஜிசியுடைய விதி என்ன சொல்கிறதோ அதை போல அந்த சம்பளமானது அவர்களுடைய பணி அனுபவத்திற்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதுல நமக்கு மாற்றல. ஆனால் இப்போ குறைந்தபட்ச சேலரி, அதாவது பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்ச சேலரி 50,000 இல்ல சார், 58,000 ரூபாய் வந்துடும் சார். 58,000 பேசிக் பே ஒரு 58 சில்லற பக்கம் போயிடும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இங்க நமக்கு என்னன்னா, இப்போதைக்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அவருடைய பெயருக்கேற்ற கௌரவத்தை பெறுவதற்கு ஒரு 50,000 சம்பளம் கொடுங்கள். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இவனுக்கு 11 மாசம் தான் சம்பளம் அப்படிங்கிறதுனால இவனுக்கு சேலரி ஸ்லிப் கிடையாது சார். இவன் ஒரு அவசரம் நான் பேங்க்ல போய் எனக்கு டக்குன்னு உடனே ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா என்னால் லோன் வாங்க முடியாது. ஜாப் செக்யூரிட்டி இல்லை, ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. உன்னை நம்பி நீ 11 மாசம் தான் நீ பணியாற்று தான், நான் உனக்கு எப்படி நான் லோன் கொடுக்கறது உன்னை நம்பி அப்படின்னு சொல்லி அவன் ஆரம்பத்தில் நம்ம கழிச்சு விட்டுறான். இது தமிழ்நாடு முழுக்க கௌரவ விரிவுரையாளர்களுக்கு எதிரான வங்கிகளுடைய நிலைப்பாடு இதுதான். மொத்தத்தில் அதில் கழிச்சு விட்டுருவாங்க. ஒன்னாச்சா சார். அடுத்து 2வது கௌரவ விரிவுரை. இப்போ நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், 25,000 ரூபா நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். கௌரவ விரிவுரையாளரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டால் அவன் ஒருவேளை இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ அங்க இருக்கக்கூடியவங்க அடக்கம் செய்வதற்கு கூட கௌரவ விரிவுரையாளர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுங்கக்கூடிய தளம் இருக்கிறது, வாட்ஸ்அப் தளம் இருக்கிறது. அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களால் முடிந்த நிதி உதவியினை செய்யுங்கள்னு சொல்லி அந்த குடும்பத்திற்கு ஏதோ ஒரு 50,000 1,00,000 கௌரவ விரிவுரை பணியாற்றக்கூடிய இவர்கள் ஒரு 200 500 தங்களுடைய ஜிபேலையோ அல்லது அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ பண பரிமாற்றம் செய்து அவர்களுடைய வீட்டுக்கு இது வரைக்கும் நிதி கொடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு தூய்மை பணி புரிவோராக இருந்தாலும் சரி, அல்லது கொத்தனாராக இருந்தாலும் சரி, அல்லது முடிதிருத்துவோராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நலவாரியத்தை அமைக்கக்கூடிய இந்த அரசு ஏன் கௌரவ விரிவுரையாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒரு நலவாரியம் ஒன்றை அமைக்கக்கூடாது? இயல்பாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்போ அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் அவங்க வருஷத்துக்கு எவ்வளோனா ஒரு 500 750 1000 ரூபாய் கட்டுவாங்க. அப்படி கட்டுகின்ற பொழுது அதில் ஒருவேளை நான் இறந்தால் என்னுடைய நாமினி யாரு அப்படிங்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு 25 லட்சமோ அல்லது 15 லட்சமோ நான் ஒருவேளை இறந்தா எனக்கு அந்த பணபலன்கள் யாரு கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அதே மாதிரியான ஒரு நலவாரியத்தை நீங்கள் ஏன் கௌரவ விரிவுரையாளர்களுக்காக ஒதுக்கீடு செய்யக்கூடாது? இந்த கோரிக்கையெல்லாம் அரசாங்கத்திடம் முன்வைத்தீங்களா? இப்போ உள்ள அரசாங்கத்திடம் இல்லை, இப்போ உள்ள அரசாங்கத்திடம் இதற்கு முந்தைய சங்கங்கள் வலியுறுத்தி இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் 2023 ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்தவன். எனவே இது குறித்து அங்கு இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் அவ்வப்போது நாங்கள் கூறுகிறோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரையில்
என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சில சங்கங்கள்ல இருக்கக்கூடியவங்க சிலர் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, சிலர் பிஹெச்டி முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு 11 மாதம் பணியாற்றக்கூடியதனால் அந்த 1 மாத சம்பளமும் இல்லை என்கின்ற பொழுது, முழுமையான கல்வி தகுதியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நெறியாளர் வாய்ப்பை கூட நாங்கள் இழந்துவிட்டு தவிக்கிறோம். ஏன்னா இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள்ல வந்து அடிப்படை தேவை என்னன்னா ஆராய்ச்சி சார்ந்திருக்கக்கூடிய கல்வி முறை. இந்த ஆராய்ச்சி சார்ந்திருக்கக்கூடிய கல்வி முறைக்கு நான் முழுமையான கல்வி தகுதியை நான் படைத்திருந்தும் என்னால் இன்னொருவருக்கு நெறியாளராக ஆக முடியவில்லை. நான் பல்கலைக்கழகங்கள் நாங்கள் பணியாற்றக்கூடிய அரசு கல்லூரி சார்ந்திருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் போய் எங்களுக்கு நெறியாளர்னு சொல்லி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்கள் வந்து கைட்ஷிப் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அரசு கல்லூரியில் உள்ளவங்க கிடையாது. அப்போ அடிப்படையில் வந்தோம்னா ஆராய்ச்சி கல்வி சார்ந்திருக்கக்கூடியவற்றை எங்கே தடைபடுகிறது அப்படின்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்ந்திருக்கக்கூடிய உயர்கல்வி துறையே வந்து என்ன செய்யுதுன்னா அதுக்கான ஒரு தடையை வந்து ஏற்படுத்துவதாகத்தான் கௌரவ விரிவாளர் நாங்கள் உணர்கிறோம். அப்போ எங்களுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று சேலை சர்டிஃபிகேட்டை கொடுங்க, தயவு செஞ்சு நலவாரியங்களை அமைங்க, அதுக்கடுத்து கைட்ஷிப்புகளை கொடுங்க, அதுக்கு அடுத்தது எங்களுக்கு அதாவது கௌரவ விரிவுரையாளர்களை நீங்கள் கௌரவத்தோடு நடத்துங்கள். எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளம் மாதந்தோறும் 25,000. இந்த 25,000 என்பது ஒரு கொத்தனாரினுடைய கீழ் பணியாற்றக்கூடிய சித்தாளினுடைய சம்பளம் கூட கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 7,000 கெஸ்ட் லெக்சர் இருக்கிறீங்க. இவங்க எல்லாமே 10 வருஷம் அனுபவம் உள்ளவர்களா இல்லை அது குறைவாக உள்ளவங்களா? சார், எல்லாரும் 10 ஆண்டுகள் வந்து பணி அனுபவம் பெற்றவர்கள்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து 10 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். சிலர் 13 ஆண்டுகள் பணி அனுபவம் இருப்பார்கள். சிலர் 15 ஆண்டுகள் பணி அனுபவம். இன்னும் சொல்ல போனால் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது என்பது கூட தெரியாமலே ஓய்வு பெற்று போனவர்களும் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கொடுமைகள் பல்வேறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலை தான் இது போன்ற கோரிக்கையினை தமிழ்நாடு அரசினுடைய கீழ் உயர்கல்வித்துறையினுடைய கீழ் இயங்கக்கூடிய இந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் புதிதாக தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய எஸ்சி சங்கமானது அதைத்தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. கௌரவ நலன் வந்து நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் வந்து 8,500 வேக்கன்சி இருக்கு. ஆனா வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் 7,000 பேர் இருக்காங்க. 7,000 பேர் இருக்கிறாங்க. அரசாங்க மனசு வச்சா ஃபுல்லா நிரப்பிடலாம் சார். இந்த 7,000 பேர்லயும் ஃபுல்லி குவாலிஃபைடுன்னு சொல்லக்கூடியவன் 3,500 பேர் இருக்கிறான். ஸோ 3,500 பேர். இதுல இந்த கல்வி தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. இவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா பல்கலைக்கழக மானிய குழு வந்து முழு கல்வி தகுதி படைத்தவர்களுக்கு தானே 50,000 கொடுக்க சொல்லியிருக்கான். அப்போ இங்க ஏற்கனவே கல்வி தகுதி இல்லாம இருக்காமல, நான் இவனுக்கு எப்படி நான் 50,000 நான் கொடுக்கறது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அரசும் வந்து என்ன செய்யுதுன்னா சிந்திக்கிறது. ஆனால் இவர்களையும் அவர்களுக்கு வெளியேற்ற மனமில்லை. கல்வி தகுதியோடு இருப்பவனுக்கு முழுமையான சம்பளத்தை வழங்குவதற்கும் இந்த அரசுக்கு மனமில்லை. அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த சங்கங்கள் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய போக்கிலேயே இந்த சங்கங்கள் அனைத்தும் செயல்பட வேண்டிய தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் தான் இப்போது புதிதாக தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய எஸ்சி சங்கம் என்ன நினைக்க அப்படின்னா, உங்களோடு நாங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்களால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. நாங்கள் கேட்பது சலுகை அல்ல, நாங்கள் கேட்பது எங்களுடைய உரிமை. எங்கள் முன்னோர்களுடைய பணி அனுபவங்கள் இதுகாரும் நீங்கள் எங்களுக்கு நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய காலி பின்னடைவு பணியிடங்களை நிரப்புமாறுதான் நாங்கள் கோருகிறோம். எனவே கௌரவ விரிவுரையாளர்களாக பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் தற்போது பணியாற்றக்கூடியவர்களை அந்த இடங்களில் அப்படியே எங்களுக்கு உண்டான பணி பாதுகாப்போடு எங்களை நீங்கள் நிரந்தரம் செய்யுங்கள். இதுதான் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றியா, ரொம்ப நன்றியா. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.